Hi students, 7th chapter application of differential calculus exercise 7.6 second Roman letter. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following function. Okay, 5 sums given. First நான் என்ன கண்டுபிடிக்கணும், the intervals of monotonicities. monotonicities na increasing or decreasing னு கண்டுபிடிக்கணும். And also hence find local extremum na லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஓகே, மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடு கண்டுபிடிக்க போகிறோம்? மெத்தடை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸு எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூவை ஒரு இன்டர்வல் மேக் பண்ண போகிறோம். -∞ to +∞ போட்டு ஸ்மாலர் டேர்ம் பிக்கர் டேர்ம். அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில் ஒரு இன்டர்வல், இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில் ஒரு இன்டர்வல், இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில் 3 இன்டர்வல் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து எஃப் டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாசிட்டிவ். இப்போ இதே மாதிரி இந்த இன்டர்வலில் வேல்யூ எடுத்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இன்டர்வலில் நெகட்டிவ் எடுத்து நம்பர் எடுத்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க போகிறோம். 3 இன்டர்வல்லையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இன்டர்வல் எழுதி சைன் போடுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறோம். மோனோட்டானிசிட்டினா என்னது? பாசிட்டிவ்னா இன்க்ரீஸிங், கர்வ் இந்த பிளேஸில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில் கர்வ் இன்க்ரீஸ் ஆகும். -2,1ன்ற இன்டர்வலுக்கு இடையில் இந்த கர்வ் டிக்ரீஸ் ஆகும். நெகட்டிவ்னா டிக்ரீஸ் ஆகும். அடுத்து 1,∞ இந்த கர்வ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மோனோட்டானிசிட்டி நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கேட்டிருக்காங்க. லோக்கல் எக்ஸ்ட்ரீமம், லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா. இப்போ இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்டில் -2ன்ற பாயிண்டில் கர்வ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகுது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம். சிமிலர்லி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா லோக்கல் மினிமம். ஓகே, எந்த பாயிண்டில் போகுது? 1ன்ற பாயிண்டில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறதுனால லோக்கல் மினிமம். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மெத்தட்ஸை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கவனி ஃபர்ஸ்ட் சம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ + 3x² - 12x. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ். எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 6x² + 6x - 12 கண்டுபிடிச்சிட்டோம். எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 செகண்ட் ஸ்டெப்பு. ஈக்குவல் டு 0க்கு போட்டோம்னா 6 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா x² + x - 2 = 0. அப்போ 6 go to that side 0 ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். -2 1. இப்போ -1 2. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி எழுதிக்கலாம்? x - 1 x + 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ x - 1 = 0 x = 1, x + 2 = 0 x = -2. இப்போ நம்ம ஒரு இன்டர்வல் மேக் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரைகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோ. -∞, இதில் -2 எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு இங்கே -∞ அப்புறம் -2, அடுத்து 1 ∞ இருக்கும். இப்போ இந்த இன்டர்வல்ஸ் ஆர் -∞, -2, -2, -1, 1, ∞ 3 இன்டர்வல் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த -∞, -2க்கு இடையில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி ஞாபகத்தில் வைக்க சொன்னேன் இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? -3 இருக்கும், -4 இருக்கும், -5 இருக்கும். நான் -3 எடுத்துக்கிறேன். அப்போ -∞, -2 இடையில் -3 இருக்கும். அப்போ அதை எஃப் டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டேஸ் ஆஃப் -3 கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எஃப் டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டேஸ் வந்து இதையே எடுத்துக்கலாம். நீ இதெல்லாம் எஃப் டேஸ் தான். இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த டேர்மில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, எஃப் டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3 -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -3 -1 -3 + 2. அப்போ -4 -1 மல்டிப்ளை பண்ணால் 4. பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, 4 > 0 பாசிட்டிவ் அதனால் > 0. -2,1 இடையில் -2க்கும் 1க்கும் இடையில் என்ன இருக்கும்? 0 எடுத்துக்கலாம். 0 இருக்கும், -1 இருக்கும். 0 எடுத்துக்கிறேன். இப்போ எஃப்டஸ் ஆஃப் 0 0 -1 0 + 2. இப்போ -1 2 சிம்பிளை பண்ணால் -2 <> 0. நெகட்டிவ்னா <> 0. 1,∞ என்ன இருக்கும்? 1,∞ 2 இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல 2 இருக்கும். அப்போ x = 2 எடுத்துகிட்டு 2 - 1 2 + 2 1 4. ஓகே, 1 4 இருந்துச்சுன்னா தட் இஸ் > 0.
greater than 0, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ ஒரு டேப்லெட் காலம் வரைஞ்சிக்கிறோம். இன்டர்வல் எடுத்துக்கிறேன், 3 இன்டர்வல். சைன் ஆஃப் f dash of x, இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சோம். greater than 0னா பாசிட்டிவ், less than 0னா நெகட்டிவ், greater than 0னா பாசிட்டிவ். மோனோட்டானிசிட்டினா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், இங்கே பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். கர்வ் வந்து இன்க்ரீஸிங்னா இது மாதிரி வரைய போகிறோம், டிக்ரீஸிங்னா இது மாதிரி வரைய போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்கணும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவுக்கு இங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது இந்த கர்வ். அப்போ எந்த பாயிண்ட்லன்னு பார்க்கணும், -2ல். அப்போ சின்ஸ் f dash of x does changes from positive to negative when x equal to -2. அப்போ therefore f of x has local maximum at the point x equal to -2. லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன், x equal to -2வை எஃப்பில் கொடுத்துருக்க சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, கொடுத்துருக்க சம் என்னது, இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ -2 2 into -2 whole cube plus 3 into -2 whole square minus 12 into -2. வேல்யூ சிம்பிளை பண்ணால் 8 இல்லையா. ஸோ இட்ஸ் -8 into 2 -16, 4 4 3s are 12, so it's 24. சிம்பிளை பண்ணால் -16 plus 36 plus 20. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 20. நெக்ஸ்ட்டு f dash of x changes from நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எந்த பாயிண்டில் பார்த்தோம், x equal to 1ல். அப்போ f of x is லோக்கல் மினிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம் அட் x equal to 1. இப்போ x equal to 1 எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், கிவன் சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 3 -12 equal to 5 -12 -7. இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ -7. we get a answer. ஓகே, செகண்ட் சம் given f of x equal to x by x minus 5. What is the first step? Find f dash of x. f dash of x, u by v method. u by v method, already you know the formula, v u dash minus u v dash divided by v square. v square na x minus 5 whole square, v x minus 5, u dash x differentiate பண்ணா 1 minus u x, திரும்ப v dash na இதை differentiate பண்ணும்போது 1. அப்போ x minus 5 minus 6 cancel. ஓகே, அப்போ -5 by x minus 5 whole square. f dash of x equal to 0. அப்போ f dash of x equal to 0, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேம் ஈக்குவல் டு 0 போடுறோம். 0 போட்டோம்னா இங்கே நம்பர் இருக்குது, அப்போ இந்த டேம் மட்டும்தான் 0 ஆகும். கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ x minus 5 whole square equal to 0. அப்போ x minus 5 equal to 0னா x equal to 5. இப்போ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன எடுத்துக்கிறேன், இன்டர்வலு -∞ to ∞, 5 மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு 2 இன்டர்வல் தான் கிடைக்கும். the intervals are -∞, 5, 5, ∞. ஓகே, at -∞, 5 இந்த 2 இன்டர்வலில் நான் என்ன எடுத்துக்கலாம், 5 இங்கே இருந்தால் 4 3 2 1 0 இங்கே வரும். ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நான் 0 எடுத்துக்கலாம். நீ என்ன நம்பர்னாலும் நீ எடுத்துக்கலாம். ஓகே, f dash of 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பார்க்கணும். f டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். f டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணால் -5 by இங்கே 0 -5 whole square, that is -5 by 25, negative, less than 0. 5, ∞ அப்புறம் 6 இருக்கும். 6 x equal to 6 எடுத்தோம்னா f டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ -5 6 -5 whole square, that is -5 by 5 square, the same, less than 0. இங்கேயும் less than 0, இங்கேயும் less than 0. அப்போ இந்த இன்டர்வல்ஸ் -∞, 5, 5, ∞. சைன் என்ன பார்த்தோம், இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான், less than 0. இப்போ மோனோட்டானிசிட்டி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், இங்கேயும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகே, இப்போ லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், ஒன்று பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகணும், இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகணும். அப்படின்னா தான் மினிமம் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லணும். இங்கே வந்து ரெண்டுமே நெகட்டிவ் இல்லையா, சைன் சேஞ்சஸ் கிடையாது. சைன் சேஞ்சஸ் கிடையாதுன்னா லோக்கல் மேக்ஸிமா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ சின்ஸ் f dash of x does not change its sign for any value of x, f dash of xல xக்கு எந்த வேல்யூக்கும் சைன் சேஞ்சஸ் கிடையாது. அப்போ f of x has no local maximum and no local minimum. ஓகே, அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கிடையாது. ஓகே, தேர்ட் சம் f of x equal to e power x divided by 1 minus e power x.
f of x equal to e power x minus 1 by e power x na, that is u by v method. u by v method. அப்போ f dash of x கண்டுபிடிக்கணும், that is v dash, sorry v squared 1 minus x whole squared v 1 minus e power x. e power x differentiate பண்ணால் e power x தான், minus e power x 1 minus e power x differentiate பண்ணோம்னா minus e power x. 1 differentiate பண்ணால் 0. இப்போ இங்கே minus e power x மட்டும் வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் e power x காமனாக வெளியே எடுத்துறேன். பேலன்ஸ், ஸோ 1 minus e power x, இங்கே minus into minus plus e power x, minus into minus plus e power x. ஓகே, அப்போ minus e power x plus e power x cancel. What is the balance? e power x divided by 1 minus e power x whole square. In next step, f dash of x equal to 0. Okay, இப்போ e power x divided by 1 minus e power x whole square equal to 0. அப்போ e power x equal to 0, 1 minus e power x whole square equal to 0. e power x equal to 0 னா e பவரில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலே இங்கே e பவரில் 1 ஆயிரும். ஓகேயா, e பவரில் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனில் லாக் டேபிள் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா e பவரில் -1 இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், e பவரில் ப்ளஸ் வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், e பவர் 0 இருந்தாலும் இங்கே 1 இருக்கும். 0 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை e பவரில், எக்ஸ் இருந்தால் e பவரில். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இங்கே 0 வராது, அதனால் நாட் பாசிபிள் எக்ஸ் வேல்யூ. ஓகே, இங்கே 1 minus e power x ஹோல் ஸ்கொயரில், ஹோல் ஸ்கொயர்னா 1 minus e power x equal to 0. அப்போ e power x equal to 1 ஆயிரும் இல்லையா, இந்த டைம் இங்கே போகும்போது e power x equal to 1. அப்போ 1 நான் எப்படி எழுதலாம், e power 0ன்னு எழுதலாம். e power x equal to e power 0, அப்போ x equal to 0 கிடச்சிரும். x equal to 0. அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த டேர்மில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு 0 வராது. ஓகே, இப்போ இன்டர்வல் மேக் பண்ணுறோம், -∞, ∞, 0. இப்போ 2 இன்டர்வல்ஸ், இந்த இன்டர்வல்ஸ் ஆர் -∞, 0, 0, ∞. அப்போ அட் -∞, 0 இந்த இன்டர்வலில் நான் -1 எடுத்துக்கிறேன். f dash of -1 e power -1 divided by 1 minus e power -1 whole square. ஓகே, இப்போ தான் நான் சொன்னேன் e பவரில் நெகட்டிவ் வந்தாலும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் தான், 0 வந்தாலும் 1 தான், பாசிட்டிவ் தான். அப்போ e பவரில் என்ன வந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ், அப்போ கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி 0 to ∞ இருக்கும்போது 2 எடுக்கிறேன், 2 எடுத்தாலும் என்ன தான், பாசிட்டிவ் தான், கிரேட்டர் தென் 0. ஓகே, அப்போ the intervals -∞, 0, 0, ∞. அப்போ f dash of x பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ மோனோட்டானிசிட்டி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, டேப்லெட் காலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கணும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக்கு என்ன இருக்கணும்னு சொன்னேன், ஒன்று பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகணும், இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகணும். இங்கே ரெண்டுமே என்ன இருக்குது, இன்க்ரீசிங் இருக்கிறதுனால f dash of x does not change its sign for any value of x. f of x has no local maximum, no local minimum, local extrema கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், f of x equal to x cube by 3 minus log x. இந்த சம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், log x இருக்கிறதுனால f of x equal to x cube by 3 minus log x. f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். x cube-னா 3x squared by 3, log x-னா 1 by x கேன்சல் ஆகி LCM எடுத்தோம்னா x cube minus 1 by x-ன்னு கிடைக்கும். இப்போ f dash of x equal to 0 போடுறோம். இப்போ இந்த டேர்ம் equal to 0 போட்டோம்னா x cube minus 1 equal to 0, x cube equal to 1, அப்போ x equal to 1 ஆயிரும். இங்கே டினாமினேட்டரில் x equal to 0 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இந்த இன்டர்வல்ஸ் 0, கவனி ஒரு நிமிஷம், இங்கே லாக் வேல்யூ இருக்கிறதுனால லாகோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் லாக் எக்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காது, எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இங்கே பாசிட்டிவ் வேல்யூவில் மட்டும்தான் இருக்கும் லாக் வேல்யூ. ஓகே, அதனால் லாகில் வந்து நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்னா இன்டர்வலை 0 to ∞ எடுக்கணும், -∞ to ∞ எடுக்கக்கூடாது. லாக் வந்தால் 0 to ∞ இன்டர்வல்ஸை எடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்த வேல்யூ 0, 1, அப்போ இந்த 1 இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இந்த இன்டர்வல்ஸ் ஆர் 0 to 1, 1 to ∞.
இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ 0 to 1னா இன் பிட்வீன் நான் 0.5 தான் எடுக்கலாம். அப்போ அட் 0,1ல் 0.5 போட்டேன்னா எஃப் டேஸ் ஆஃப் 0.5, எஃப் டேஸ் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ 0.5 ஹோல் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை 0.5. 0.5 ஹோல் க்யூப்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.125 மைனஸ் 1 டிவைடட் பை 0.5. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 0.25 இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் அந்த 1 தான் பிக்கர் நம்பர் இல்லையா. அப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். நெகட்டிவ் வேல்யூ வர்றதுனால 0. எனக்கு வேல்யூ அக்யூரேட்டாக தேவைன்னு இல்லை, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தேவை. அதனால் -1 தான் பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். அப்போ இந்த பிக்கர் நம்பர் சைன் தான் போடுவோம். அப்போ நெகட்டிவ் வரும், அப்போ லெஸ் தேன் 0. ஓகேயா. இப்போ x = 2, அதாவது 1 to இன்ஃபினிட்டியில் x = 2 எடுக்கிறோம். அப்போ f dash of 2 என்ன கிடைக்கும், 2 cube minus 1 divided by 2, 8 minus 1 by 2, 7/2. 7/2 பாசிட்டிவ். ஓகே, இங்கே greater than 0, சரி இங்கே லெஸ் தேன் 0, இங்கே greater than 0. ஓகே, அப்போ இன்டர்வல்ஸ் எழுதிக்கிறோம். 0,1, 1, இன்ஃபினிட்டி. 0,1ல் நெகட்டிவ், 1, இன்ஃபினிட்டியில் பாசிட்டிவ். அப்போ மோனோட்டானிசிட்டி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் 0,1ல், இங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் 1, இன்ஃபினிட்டியில். எனக்கு சைன் சேஞ்சஸ் இருக்குது, லெஸ் தேன் டு கிரேட்டர் தென். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா என்னது, லோக்கல் மினிமம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் விச் பாயிண்ட், எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எதை தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன், எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணால் x³/3னா 1³/3 மைனஸ் log 1. log 1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும், 0. அப்போ 1/3. லோக்கல் மினிமம் வேல்யூ 1/3. இங்கே நமக்கு லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது. லோக்கல் மினிமம் வேல்யூ 1/3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். f of x equal to sin x cos x plus 5. x belongs to 0,2π. trigonometry function given. இப்போ f of x equal to sin x cos x plus 5 கொடுத்துருக்காங்க. f dash of x கண்டுபிடிக்கணும். uv மெத்தட். sin x வச்சுக்கிறேன், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x. cos x வச்சுக்கிறேன், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x. கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஓகே, இங்கே மைனஸ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், cos squared x மைனஸ் sin squared x. இப்போ இதோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், cos 2x. இதோட ஃபார்முலா cos 2x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f dash of x equal to 0 போடணும். 0 போட்டோன்னா cos 2x equal to 0. இப்போ காஸில் எந்தெந்த வேல்யூலாம் 0 வரும், π/2 0ன்னு தெரியும். அடுத்து 3π/2 0, 5π/2 0, 7π/2 0. இப்போ இங்கே 2x equal to எனக்கு given interval 0,2π. இந்த வேல்யூக்குள்ளே வர்ற மாதிரி பார்க்கணும். 2πனா எவ்வளவு, 360. 360க்குள்ளே வர்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ x equal to π/4, 3π/4, 5π/4, 7π/4. சப்போஸ் இங்கே 9π/2 எடுத்தேன்னா, 9π/2 எடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும், 9π/4 ஆகும். 9π/4னா என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணால் 2 பாயிண்ட் சம்திங் வரும். எனக்கு அங்கே கொடுத்துருக்க இன்டர்வல் 2π தான். இங்கே வந்து 2 பாயிண்ட் சம்திங் வரும். இங்கெல்லாம் 1 பாயிண்ட் சம்திங் தான் இல்லையா, இங்கே 2 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 9π/2 நம்ம எடுக்க முடியாது. புரிஞ்சா, இங்கே கொடுத்துருக்க இன்டர்வலை பொறுத்து தான் நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகே, அப்போ x equal to π/4, 3π/4, 5π/4, 7π/4 வேல்யூ அதை வந்து இன்டர்வலில் போடுறோம். கொடுத்துருக்க இன்டர்வல் 0 to 2π. இங்கே -∞ +∞ போடக்கூடாது. 0 to 2π, π/4, 3π/4, 5π/4, 7π/4. ஓகே, அப்போ இன்டர்வல் 0 to π/4, π/4 to 3π/4, 3π/4 to 5π/4, 5π/4 to 7π/4, 7π/4 to 2π. ஓகேயா, 5 இன்டர்வல் மேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அட் 0 to π/4, அட் 0 to π/4ல் π/4னா 45 டிகிரி. இடையில 30 எடுத்துக்கலாம். 30னா π/6 எடுத்துக்கலாம் இல்லையா. π/6 எடுத்துக்கிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் டேஸில் என்ன கண்டுபிடிச்சோம், cos 2xன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ cos 2 × π/6 கேன்சல் பண்ணால் π/3 கிடைக்கும். cos π/3, cos 60 1/2 greater than 0. வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக போட முடியும். ஓகே, greater than 0. நெக்ஸ்ட் அட் π/4 to 2π/4.
பை பை ஃபோர் டு 2π/4. π/4 டு 2π/4னா இடையில என்ன இருக்கும், ஒரு 2π/4 இருக்கும். π/4 டு 3π/4க்கு இடையில 2π/4 இருக்கும். 2π/4 கேன்சல் பண்ணோம்னா π/2ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்படி இல்லைன்னா 45 டு 3π/4னா 3 × 45 சிம்பிளிஃபை பண்ணி π/2 இடையில இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் π/2 cos 2 × π/2 கேன்சல் பண்ணால் cos பையோட வேல்யூ -1 <0. நெக்ஸ்ட்டு at 3π/4 to 5π/4னா இடையில 4π/4 இருக்கும். 4 கேன்சல் ஆகி பை ஆயிரும். இப்போ x = π. எஃப் டேஷ் ஆஃப் பை சப்ஸ்டியூட் பண்ணால் cos 2π. cos 2π வேல்யூ 1 > 0. ஓகே, அடுத்து 7π/4 5π/4 7π/4 இடையில 6π/4 இருக்கும். 6π/4னா 3π/2 கிடைக்கும். 3π/2னா என்னது, 270. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3π/2னா cos 2 × 3π/2 கேன்சல் cos 3π ஆட் வேல்யூ -1. காஸில் ஆட் வேல்யூ இல்லை, cos π 3π 5π இதெல்லாம் வந்தால் -1. ஈவன் டேர்ம்ஸ்லாம் cos 2π 4π இதெல்லாம் வந்தால் 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, cos π 3π 5π இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட் பை எல்லாம் வந்துச்சுன்னா -1. ஈவன் பை தட் இஸ் 2π 4π 6π இதெல்லாம் வந்துச்சுன்னா 1. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அட் நெக்ஸ்ட்டு 7π/4, 2π. 7π/4னா எவ்வளோ வரும், 7 × 45. 7 × 45னா 7 5s are 35, பேலன்ஸ் 3, 7 4s are 28, 31 வரும். 315. 2πனா 360. இந்த ரெண்டுக்கும் இடையில நான் 330ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் ரேடியன்ஸில் எழுதுறது கஷ்டன்றதுனால டிகிரியிலே எடுத்திருக்கேன். 330ன்னு எடுத்திருக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் 330 அப்போ cos 2 × 330 cos 60. இந்த cos 660 நான் என்ன எடுத்துக்கிறேன், cos 660 360 மல்டிபிள்ஸாக போட்டோம்னா 720லேருந்து 60 சப்ராக்ட் பண்ணால் 660 கிடைக்கும். 720லேருந்து 60 சப்ராக்ட் பண்ணால் 660 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், cos இது எப்படிலாம் 2 × 360 -60ன்னு அர்த்தம். 2 × 360னா என்ன அர்த்தம், 360 மைனஸ் அர்த்தம். அப்போ 4th குவாரண்ட்டில் இருக்கும் இல்லையா, 360 - θ 4th குவாரண்ட். 4th குவாரண்ட்டில் cos பாசிட்டிவ். 4th குவாரண்ட்டில் cos பாசிட்டிவ். அப்போ cos 60 அப்படியே வரும். 360 வந்தால் cos அப்படியே எழுதணும் இல்லையா, cos 60 வேல்யூ √3/2. இது தெரியலேனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், கண்டிப்பாக அடுத்தது பாசிட்டிவ் தான் வரும். அப்படி தெரியலேனா டைரெக்டாக என்னது, இந்த வேல்யூ > 0ன்னு போட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்வல்ஸ் 5 இன்டர்வல்ஸ் எழுதியிருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங். மோனோட்டானிசிட்டி ஃபஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் என்ன பண்ணணும், நான் லோக்கல் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா. இப்போ இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ரெண்டு பிளேஸில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது. எந்த பாயிண்டில், π/4லையும் 5π/4லையும். இந்த ரெண்டுலேயும் அப்போ என்னது, மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வென் x = π/4 x = 5π/4. ரெண்டுக்கும் நான் கண்டுபிடிக்க போகிறேன் மேக்ஸிமம். f of x has a local maximum at x = π/4 x = 5π/4. இது எதில் போடணும், எஃப்பில் போடணும். f of π/4னா sin π/4 cos π/4 + 5. sin π/4 வேல்யூ 1/√2, cos π/4 வேல்யூ 1/√2 + 5. ஓகே, இப்போ 1/√2 1/√2 1/2 + 5. தட் இஸ் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன இருக்கும், 1 + 10/2 தட் இஸ் 11/2. அப்போ f of π/4 = 11/2. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், f of 5π/4 கண்டுபிடிக்கணும். f of 5π/4 வேல்யூ sin 5π/4 cos 5π/4 + 5. ஓகே, இந்த 5π/4 எப்படி எடுத்துக்கலாம், sin π + π/4. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி cos π + π/4 + 5.
இப்போ 180 ப்ளஸ் தீட்டா பைனா 180 ப்ளஸ் தீட்டா விச் குவாரண்ட் தேர்ட் குவாரண்ட்டில் சைன் நெகட்டிவ் இப்போ மைனஸ் சைன் π/4 காஸும் நெகட்டிவ் மைனஸ் காஸ் π/4 ப்ளஸ் 5 சிம்பிளி பண்ணால் மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 ஸோ 1/2 ஆயிரும் 1/2 ப்ளஸ் 5 1 ப்ளஸ் 10/2 11/2 இங்கேயும் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 11/2 ஓகே. நெக்ஸ்ட்டு f of x changes sign from negative to positive x equal to 3π/4 x equal to 7π/4 இங்கே நமக்கு தெரியும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இச் பிளேஸில் 3π/4 7π/4 ஓகே. அப்போ f of 3π/4 sin 3π/4 cos 3π/4 ப்ளஸ் 5 இதை நான் எப்படி எழுதிக்கலாம் sin π minus π/4 cos π minus π/4 plus 5. Here 180 minus theta. 180 minus theta la sin positive cos negative. அப்போ 1/√2 minus 1/√2 plus 5. இப்போ minus 1/2 plus 5 LCM எடுத்தோம்னா minus 1 plus 10 that is 9/2. Next 7π/4 போட்டோம்னா sin 7π/4 cos 7π/4 plus 5. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் 2π minus π/4 LCM எடுத்தனா 8π minus 1 7π ஆயிரும் இங்கேயும் cos 2π minus π/4 plus 5 2πனா 360 minus theta fourth quadrantல sin negative cos positive ஓகே. அப்போ minus 1/√2 plus 1/√2 plus 5 ஸோ சிம்பிளி பண்ணோம்னா minus 1/2 plus 5 that is minus 1 plus 10/2 9/2 local minimum value 9/2 இந்த ரெண்டுலேயும் லோக்கல் மினிமம் வேல்யூ 9/2 இங்கே ரெண்டுலேயும் லோக்கல் மினிமம் வேல்யூ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 11/2 லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக புரியும் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.